பூசம் நட்சத்திரம், கடகராசி, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சியானது 1/5/2024 அன்று மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இது உங்களுக்கு சூப்பர் குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தான குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு வர்றார். கடந்த ஓராண்டுகளால் சொல்ல முடியாத அளவுக்கு துயரம், 10ல் குரு, பதவி நாசம், வேலையில் பிரச்சனை, வேலை இல்லாமல் போகிறது, தொழிலில் பிரச்சனை, தொழிலில் போட்டி பொறாமை, இதெல்லாம் கடந்து இப்போ லாபஸ்தானத்தில் குரு வந்திருக்கார். எவ்வளோ பெரிய போட்டியை சமாளிச்சிடும் சார், எல்லா அனுபவமும் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். என்னுடைய தொழிலில் எனக்குன்னு ஒரு நேர்மை, எனக்குன்னு ஒரு பலம் அப்படிங்கிற இருக்குது அப்படிங்கிற அடித்து சொல்லக்கூடிய ஒரு காலம். வருமானங்களும் வர ஆரம்பிச்சிடும். நமக்குன்னு ஒரு பலம் கிடைக்கக்கூடிய ஆரம்பிச்சிடும். யார் நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அவங்களே நம்மகிட்ட வந்து வேலை கேட்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நீங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க, ஆண்களாக இருக்கீங்க, அந்த வேலையில் மறுபடி பணி நிரந்தரமாகக்கூடிய காலகட்டம் அல்லது வேறு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். நான் கெத்தாக வேலைக்கு செஞ்சுட்டேன், இப்போ என்ன அதிகமான சம்பளம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடம் தான் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஸ்தானம். அவருடைய ஹெல்ப்பு, அவருடைய பாராட்டு, அவர்களால் நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்வது, இதெல்லாம் நமக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒரு 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 அத்தியாயத்தை நம்ம அற்புதமாக படைக்கலாம். அதேமாதிரி பாக பிரிவினைகள் சிறப்பாக நடக்கும். நல்ல ஒரு சகோதர சகோதரி நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அந்த முயற்சிகளுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள், அவருடைய முயற்சிக்கு நாம் உதவி செய்வோம். குடும்ப விஷயங்களில் சகோதர சகோதரி எல்லாம் நிற்கும்போது எல்லாருமே ஒரு திருஷ்டி போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பலத்தை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்கிறாருன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்காரார். அதே போல் தான் இது 2வது திருமண ஸ்தானம் அப்படிம்போம். ஏற்கனவே குரு பகவான் அங்கே இருக்கும்போது திருமண பிராப்தத்தை சூப்பராக கொடுப்பார். ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு சில பிரச்சனைகளால் விவாகரத்து பிரச்சனை, வில்லங்கம் எல்லாத்தையும் சமாளித்து இப்போ தான் சார் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு அற்புதமான வரன் கிடைக்கும். அது பெண்களாக இருந்தாலும் வாழ்க்கை கிடைக்கும், ஆண்களாக இருந்தாலும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். பழைய வாழ்க்கையை மறந்து சுபிட்சமான அற்புதமான ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை நம்ம அற்புதமாக அமைச்சிக்கலாம். இவ்வளோ தூரம் சிறப்பாக லாபஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் லாபத்தில் இருந்து லாபத்தை மட்டும்தான் கொடுப்பாரா, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறதுக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு பண்ணாங்கலாம். அப்படி என்னென்ன ஸ்தானத்தை அவர் பார்க்குறார், எந்த அளவுக்கு அவர் நன்மையை செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக 3ஆம் இடம் அற்புதமான தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறார். அங்கே கேது பகவான் வேறு உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கிறார். அவரை பார்க்குறார். சித்த ஞானம், ஒரு நல்ல பக்தி ஞானம், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது வெற்றி பெறுவேன் சார், அது எனக்கு கடவுள் அருள் கொடுப்பார். பரிகாரத்தினால பூஜையெல்லாம் வெற்றி பெறுவேன் சார், சாமி தரிசனம் எனக்கு உகந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னா இது இளைய சகோதர சகோதரஸ்தானம், அவர்களுடைய நன்மைகள் கிடைக்கும், காரிய வெற்றிகள் கிடைக்கும். போட்டின்னு வந்து விட்டால் நம்ம தான் சிங்கம். மாணவ மாணவிகள் வந்து படிப்பில் கெட்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டி, கலைகள், இந்த மாதிரி விஷயங்களையும் கெட்டியாக இருப்பாங்க. அதுலேயும் பரிசு பொருட்கள்லாம் பெறக்கூடிய காலம். இப்படி பல வகையில் 3ஆம் இடம் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய காலம். உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு தெம்பையும் ஒரு வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதில் ரொம்ப சிறப்பாக நம்ம கடகராசி பூச நட்சத்திரம் சிறப்பாக பயணம் பண்ணுவோம். அடுத்தல பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக ஸ்தானத்தை பார்க்குறார். இதுதான் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரியும், அல்லது குலதெய்வத்தை நம்ம போய் தரிசனம் பண்ணக்கூடிய காலகட்டம். பல தெய்வ வழிபாடுகள் உண்டு. குலதெய்வத்துக்கு ஆலயம் கட்டுறது, பல கோயில்கள் திருப்பணி செய்கிறது, நம்மளுடைய உழவாரப்பணிகள் செய்கிறது. நம்ம ஒரு கோயில் அந்த ஆலயம் நல்ல சிறப்பாக இருக்கணும், அந்த தெய்வம் பிரகாசிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த தெய்வம் நம்மளை பிரகாசிக்க வைக்கும். அந்த அளவுக்கு பஞ்சமம். இது புத்திரஸ்தானம் என்பதனால் யாருக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார், 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஆகிட்டுது அப்படி சொல்லக்கூடியவர்கள்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தால பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய அற்புதமான பார்வையான 9ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம். இந்த இடத்த பார்க்குற எல்லா பாக்கியம் கிடைக்கும். மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள், படிப்பில் கெட்டியாக இருப்பாங்க, பெற்றோர் ஆசிரியருடைய அன்பு கிடைக்கும். தந்தை உங்களுக்கு என்ன படிப்பு படித்தாலும் அதுக்கு செலவுகள் அற்புதமாக பண்ணுவாங்க. ஏன்னா தந்தை ஸ்தானம், தந்தையினுடைய தொழிலை நம்ம எடுத்து செய்யலாம். தந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் நம்ம அவங்களுக்கு பின்னால் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம வளர்ச்சிக்கும் அவர்கள் பின்னால் இருப்பார்கள். தந்தையினுடைய அனுகிரகம், தந்தையினுடைய சொத்து கிடைக்கும். குரு உபதேசம் கிடைக்கும்னு சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு கல்வி கற்றாங்க சில எங்களை மாதிரி ஜோதிட கல்வி கற்கனோட 50 வயசு 60 வயசில் கூட அந்த ஜோதிட கல்வியை கற்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா உங்களுடைய அற்புதமாக அவர் என்ன செய்கிறாங்க, குரு பகவான் நல்ல ஸ்தானங்களை பார்க்குறதுனால அந்த பிராப்தங்கள் நமக்கு உண்டு. அதனால் குருவுடைய அனுகிரகம் எப்போவுமே உங்களுக்கு இந்த கடகராசிக்கு இந்த வருஷம் பூரா நமக்கு ரொம்ப சிறப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பார்வையை பார்க்குறதுனால இந்த கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம், திருமண ஸ்தானம், திருமணம் நல்லபடியாக கூடி வரும். சூப்பராக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வரன் கிடைக்கும். அந்த வரன்களால் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணம் நிச்சயார்த்தம் பண்ணலாம், கல்யாணம் முடிக்கலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன செய்யலாம், பயணம் பண்ணலாம். அற்புதமாக
அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியுடைய அன்பு, தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக மிக அடுத்த ஸ்டெப் வைக்கக்கூடிய காலகட்டம். நல்ல புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் என பல வகைகளில் இந்த குரு பயிற்சி பூச நட்சத்திரத்துக்கு ரொம்ப உகந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் இருக்கனால நம்மளுடைய வருமானம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு வேலையெல்லாம் தேடலாம். அதெல்லாம் கூட அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த லாபஸ்தானத்தில் குரு பயிற்சி இருந்து அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானம், திருமணஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால நமக்கு எல்லா தைரியமும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆலங்குடி குரு பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பழனி மலை சுப்பிரமணியரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களை வியாழக்கிழமை என்ன செய்யுங்க, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யானை வாகனத்தில் இருப்பார், மஞ்ச வஸ்திரம் கட்டியிருப்பார். மஞ்ச வஸ்திரம் நம்ம அனுபவித்து கொண்டக்கடலை மாலை போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை படிப்படியாக கொடுப்பார். பூச நட்சத்திரம் அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆரோக்கியத்தை, நல்ல அன்பு, வீடு, இடம், வாகனம் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி, மேன்மேலும் உயரக்கூடிய குரு பயிற்சி. நன்றி தெய்வீக மாரிமுத்து. 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் பயன்படுத்தி சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். இல்லை செல்ஃபோனில் தான் சொல்லிட்டு கேட்கலாம் நினச்சிங்கன்னா இது என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து பிளேஸாக பார்த்து டைமாக பார்த்து நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி தெய்வீக மாரிமுத்து.